அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் க்ளீனிங்க்கான ஒரு 5 டிப்ஸ் தாங்க சொல்ல போகிறேன். இப்போ வந்துட்டு நான் விளக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, அது வந்து எதை வச்சு விளக்குறேன்னா, சீயக்காய் வச்சு தான் விளக்குறேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்களோட அடுப்பில் சிம்னியில் வந்துட்டு ஆயில் கலெக்ட் ஆகும் பார்த்தீங்களா, அந்த ட்ரே வந்துட்டு நிறையா தடவை வாஷ் பண்ணியிருக்கேன். விம் ஜெல் போட்டு என்னென்னவோ பண்ணி வாஷ் பண்ணி ரொம்ப தேய்ச்சி வாஷ் பண்ணாலும் அவ்வளோ ஈஸியாக வந்து ஆயில் வந்து லைட்டாக பிசு பிசுப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும். பட் வந்து ஒரு தடவை சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சீயக்காய் லைட்டாக போட்டு தேய்ச்சேன். 2 மினிட்ஸ் தாங்க, உண்மையாகவே நம்ப மாட்டீங்க. 2 மினிட்ஸ் தான், அப்படியே கம்ப்ளீட்டாக ஆயில் வந்துட்டு இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் சரி, விளக்குலலாம் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஆயிலோடு சேர்த்து நம்ம என்ன தான் விம் ஜெல்லாம் போட்டாலும் சுடுதண்ணிலலாம் போட்டாலும் அவ்வளோ நல்லா உடனே போகாது. இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஆயிலை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணலாமேன்னு சொல்லி ட்ரை பண்ணேன். பட் உண்மையாகவே ஆயில் வந்து நல்லாவே போச்சுங்க, சூப்பராக போச்சு. சீயக்காய் போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா 2 மினிட்ஸ் தான், ஆயில் நல்லாவே கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ்வலாக வந்துட்டு வினிகர் இதெல்லாம் சேர்த்து சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க விடுறது அதெல்லாம் கூட உங்களோட மெத்தடில் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் பூஜை ஐட்டம் க்ளீன் பண்ணுறது இன்னொரு வீடியோ நான் தனியாக போடுறேன். இந்த ஆயில் ரிமூவ் பண்ணுறதுக்கு எந்த திங்ஸாக இருந்தாலும் சீயக்காய் போட்டிங்கன்னா சூப்பராக ரிமூவ் ஆகுது, நல்லா கேட்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி காட்லலாம் டிசைன்ஸ் நிறையா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டிசைன்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக நிறைய டஸ்ட்டு சேர்ந்துரும். அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம நார்மல் டூத் ப்ரஷ் பழைய ப்ரஷ்ஷை வச்செல்லாம் க்ளீன் பண்ணுவோம். பட் அது வந்து நல்லா உள்ளே விட்டு க்ளீன் பண்ண முடியாது சில இடத்துல. அப்போ வந்து இந்த மாதிரி பெயிண்ட்டு ப்ரஷ் வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரி டிசைன்ஸ் மட்டும் இல்லை, நம்ம ஃப்ளோரில் வந்து நூக் அண்ட் கார்னர்ஸ் இந்த மாதிரி கார்னர்ஸ்லலாம் கூட இந்த மாதிரி பிரிஸ்டில்ஸ் வச்சு கிளியர் பண்ணோன்னா ஈஸியாக கிளியர் ஆகும். நம்மளோட ஜன்னல் கம்பிங்க இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துலலாம், ரொம்ப மைன்யூட்டான இடத்துலலாம் கார்னர்லலாம் நம்மளால் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ண முடியும். அந்த மாதிரி டைம்லலாம் இந்த மாதிரி பெயிண்ட் ப்ரஷ் வச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அந்த சின்ன சின்ன இடம் பார்த்திங்கன்னா அது கூட நல்லாவே கிளியர் ஆச்சு. நிறைய டஸ்ட் இருந்துச்சு, நல்லாவே கிளியர் ஆச்சு. இதே வந்து இதே மாதிரி பெயிண்ட் ப்ரஷ்ஷே வந்து சின்னதாகவும் இருக்குது. பிரிஸ்டில்ஸ் சின்னதாக வச்சது, கம்மியாக வச்சதெல்லாம் காம்பேக்டாக இருக்குது. அந்த மாதிரி நிறையா சைஸஸ் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இன்னும் நல்லாவே டஸ்ட்டை க்ளீன் பண்ணணும். இது லைட்டாக நல்லாவே க்ளீன் பண்ணும். இன்னும் நல்லா பண்ணணுன்றதில் லைட்டாக ஈரம் பண்ணிக்கிட்டு, லைட்டாக அந்த தண்ணியில் நனைச்சிட்டு நல்லா உதறிட்டு இந்த டிசைன்ஸ்குள்ளெல்லாம் விட்டு எடுத்திங்கன்னா கன்ஃபார்மாக நல்லா கிளியர் ஆகிடும். அடுத்த டிப்பு, நம்ம டஸ்ட்பினில் வந்து நம்ம கவர் போடுவோம். பட் அந்த கவர் வந்து சரியாக நிற்காது. நம்ம வேஸ்ட்டு போட போட அந்த கவர் இறங்கிட்டு உள்ளே போயிட்டே இருக்கும். நம்மளால் அதை கை வச்சு தூக்கி விட முடியாது, ஃபஸ்ட்டு போடும்போதே கரெக்டாக போடலன்னா. அதுக்கு இந்த டிப் ட்ரை பண்ணுங்கள். ரப்பர் பேண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு 3லேருந்து 4 ரப்பர் பேண்ட் உங்கள் டஸ்ட்பினோட சைஸை பொறுத்து. நான் இதில் வந்து ஒரு 4 ரப்பர் பேண்ட் எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணாமையும் 2 ரப்பர் பேண்ட் ஜாயின் பண்ணலாம். அந்த டெக்னிக் இன்னொரு நாள் போடுறேன். ரப்பர் பேண்ட்லாம் கட் பண்ணிவிட்டு எல்லா ரப்பர் பேண்டையும் இந்த மாதிரி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அந்த கவரை போட்டுட்டு, அந்த கவரில் அதுக்கப்புறமா இந்த ரப்பர் பேண்ட் போட்டிங்கன்னா கவர் வந்து மூவ் ஆகவே ஆகாது. ஸோ நீங்கள் எவ்வளோ வேஸ்ட்டு போட்டாலும் அது அப்படியே அந்த கவர் வந்து கரெக்டாக அப்படியே நின்றுக்கும். உங்களுக்கு அடுத்தது எடுத்து கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த டிப்பு, பைப்பை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு. இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க சில்வர் பைப்லாம் வந்து ரொம்ப உப்பு படிஞ்சிருக்கும் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பர் போட்டு நல்லா எடுத்து ரிமூவ் பண்ணிடுங்க. ரொம்ப தேய்க்காதீங்க, இல்லை ஸ்க்ராச்சஸ் விழுந்துடும். ஒரு ஸ்மூத்தாக தேய்ச்சிங்கன்னா அந்த ஒயிட்டாக அப்படியே பேச்சஸ் எல்லாமே வெளியே வரும், அந்த கம்பியோடு சேர்த்து, ஸ்டீல் ஸ்க்ரப்போடு சேர்த்து. அடுத்து இந்த மாதிரி ஒரு துணியை வச்சு தொடச்சிருங்க, ஈர துணியை வச்சு தண்ணி தொடச்சிருங்க. தொடச்சிட்டு ஒரு ட்ரையான கிளாத்தை வச்சு மேலே இப்படி தொடச்சி விட்டிங்கன்னா, இப்போ இதில் நான் ஸ்பாஞ்சை வச்சு தொடச்சிருப்பேன். ஃபஸ்ட்டு ஈர துணியை வச்சு தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு ட்ரையான கிளாத்தோ இல்லை ஸ்பாஞ்சையோ வச்சு நீங்கள் தொடச்சி விட்டிங்கன்னா அந்த ஈரம்லாம் போயிடும். அந்த ஈரம் தான் உப்பு படிகிறது. பைப்பையும் நல்லா மெயின்டைன் பண்ணலாம். அடுத்த டிப்பு, பக்கெட்டில் வந்து பொதுவாக வந்து இந்த அடியிலலாம் ரொம்ப ஒரு மாதிரி உப்பு பூக்கும் இல்லைங்களா, அதுக்கு காரணம் வந்து நம்ம அந்த பக்கெட் வந்து ஒரே இடத்துலையே வச்சுருக்கிறது தான். அது மாதிரி வைக்காமல் அப்பப்போ மூவ் பண்ணணும். அதோட தண்ணி இருந்துச்சுன்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு நைட்டில் கூட டே ஃபுல்லாக தண்ணி இருந்தாலும் நைட்டில் வந்து ஓரளவு காலி ஆகிடுச்சுன்னா தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மூவ் பண்ணி ஒரு கொஞ்சம் லிஃப்டடாக வச்சிங்கன்னா அடியிலலாம் ரொம்ப உப்பு பிடிக்காது, ஈஸியாக க்ளீன் பண்ணவும் ஈஸியாக இருக்கும், நல்லா மெயின்டைன் பண்ணலாம். ஒரு போனஸ் டிப்புங்க, நமக்கு வந்து அடிக்கடி வந்துட்டு வீட்டில் ஒட்டடை அடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்துட்டு நீங்கள் கூட்டும் போதே இந்த மாதிரி சின்ன சின்னதாக அந்த மூளையில் கை கட்டுற தூரத்தில் இருக்க ஒட்டடையெல்லாம் நீங்கள் அடித்து விட்டுட்டிங்கன்னா சீக்கிரமாக வந்து உங்களுக்கு ஒட்டடை பிடிக்காது. நமக்கு இது வந்து ரொம்ப டைம் எடுக்காது. ஜஸ்ட் இப்படி கூட்டும்போது இந்த ஹைட்டில் இந்த கதவுக்கு பின்னாடி இருக்கிறது, இந்த மாதிரி செவுத்தில் இருக்க ஒட்டடையெல்லாம் நீங்கள் அப்படியே எடுத்து விட்டுட்டிங்கன்னா
சீக்கிரமாகவே ஒட்டடை பிடிக்காது, நமக்கு வேலையும் குறையும். ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம ஒட்டடை அடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. தேங்க்யூ, பாய்.